ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் பேரருளால் இன்றைய இரவு தொழுகையை எப்படி தொழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிக் கொடுத்தார்களோ அதுல எவ்வித கலப்படமும் செய்து விடாமல் அதை நிறைவேற்றிவிட்டு இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு சூரத்துல் ஆராஃப் அல் ஆராஃப் என்கிற அத்தியாயம் முடிக்கப்பட்டு சூரத்துல் அன்ஆம் என்கிற அத்தியாயம் முடிக்கப்பட்டு ஆராஃப் என்கிற அத்தியாயம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ரெண்டு அத்தியாயத்துக்கு முன்ன தொடர்பு என்ன? சூரத்துல் அன்ஆமுடைய கடைசியில அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வஹுவல்லதி ஜஅலகும் ஹலாயிஃபல் அர்த், அவன்தான் உங்களை இந்த பூமியில் பிரதிநிதிகளாக ஆக்கினான். இது சூரத்துல் அன்ஆமுடைய கடைசி வசனம். சூரத்துல் ஆராஃப்ல அதனுடைய ஆரம்பத்திலேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு வருது. இப்ப அது ரெண்டுமே லிங்க் ஆகும். இந்த பூமியில் உங்களை அல்லாஹ் தனது பிரதிநிதிகளாக ஆக்கினான். அதனுடைய முதல் பிரதிநிதி யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சூரத்துல் ஆராஃப் ஆரம்பமாகும். ரெண்டு அத்தியாயங்களுடைய தொடர்பு இதுதான், சூரத்துல் அன்ஆம், சூரத்துல் ஆராஃப். இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்கள்ல பல அம்சங்கள் இடம்பெறுகின்றன. அதுல ஆரம்பமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துஹர்ரிமு த்வையிபாத்தி மா அஹல்லல்லாஹு லகும் வலா தஅதது இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன். மூமின்களே, ஈமான் கொண்டவர்களே, லா துஹர்ரிமு த்வையிபாத்தி மா அஹல்லல்லாஹு லகும், உங்களுக்கு அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருப்பதை நீங்கள் ஹராமாக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருக்கிறான், அதை ஹராமாக்குவது என்றால் அதனுடைய முதல் உருவம், முதல் வகை வெளிப்படையில மனிதன் சொல்லிக் கொள்கிறான் அது ஹலால் தான் அப்படின்னு. ஆனா உள்ளுக்குள்ள என்ன பண்றான்? இது ஹராம் தான் என்று நினைக்கிறான். அவனுடைய நியத், அவனுடைய எண்ணம். இப்படிப்பட்டவன் இஸ்லாத்தினுடைய அந்த வட்டத்திலிருந்து வெளியே போயிட்டான். எல்லாம் சொல்லி காட்டுறான், அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருப்பதை நீங்கள் ஹராமாக்காதீர்கள். இதனுடைய ஒரு வகை என்ன அப்படின்னு சொன்னா, வெளிப்படையில சொல்லிக்கிறான் இது ஹலால் தான், ஆனா உள்ளுக்குள்ள என்ன நினைக்கிறான்? இது ஹராம் தான் என்று அவனுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்றால் அவன் இஸ்லாத்திலிருந்து வெளியே போயிட்டான். இது ஒரு வகை. இன்னொரு வகை, அவனுடைய உள்ளத்துல இருக்குது, இது அல்லாஹ்வால் ஆகுமாக்கப்பட்டது, ஹலாலானது. ஒரு அவசரத்துல சொல்லிட்டான் இது ஹராம் அப்படின்னு சொல்லிட்டு, இது இவன் முஸ்லிமா தான் இருப்பான், இஸ்லாத்தினுடைய வட்டத்தில் தான் இருப்பான், இது எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இது இரண்டாவது வகை. உள்ளத்துல இருக்குது,
இது அல்லாஹ்வால் ஹலாலாக்கப்பட்டது என்று உள்ளத்துல இருக்குது. உள்ளத்தை தான் அல்லாஹ் பார்க்கறான். ஏதோ ஒரு அவசரத்துல ஒரு பதற்றத்துல என்ன பண்ணிட்டான், சொல்லிட்டான், ஐயோ அதெல்லாம் ஹராமாச்சே அப்படின்னு சொல்லிட்டான். உள்ளத்துல இருக்கிறத அல்லாஹ் பார்க்கறான். இது இரண்டாவது வகை. மூன்றாவது வகை, சத்தியம் செய்து அதை என்ன பண்றான், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் இதை சாப்பிட மாட்டேன், இது ஹராம் என்று ஒருவன் சத்தியம் செய்து சொன்னால் இப்ப அதனுடைய நிலை மாறிவிடும், சட்டம் மாறிவிடும். அதனால அடுத்த வசனங்கள் சத்தியத்தை குறித்து பேசுகிறது. இது ரெண்டு வகைங்க, மொத்தம் மூன்று வகை ஆயிடுச்சு. அல்லாஹ் ஹலாலாக்கி இருப்பதை ஹராமாக்குவது என்பது மூன்று வகை ஆயிடுச்சு. நான்காவது ஒரு வகை இருக்குது, அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான், இவர் என்ன பண்றாரு, நன்மையை நாடி நான் அது சாப்பிடாம இருப்பேன், சாப்பிடாம இருக்கிறதுனால எனக்கு நன்மை கிடைக்கும், இது பிதாத்துல சேரும். உதாரணமாக மாட்டுக்கறி, மாட்டிறைச்சி, அது அவங்களுடைய விருப்பம், சாப்பிடலாம் சாப்பிடாம இருக்கலாம், இஸ்லாம் யாரையும் கம்பல் பண்ணல. ஆனா என்ன செய்யக்கூடாது, நான் மாட்டுக்கறி சாப்பிடாம இருக்கிறதுனால அல்லாஹ் எனக்கு நன்மை கொடுப்பான், இது பிதாத்துல சேரும். சூஃபியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது, மகான்கள் பெரியார்கள் சூஃபியாக்கள். அவங்க என்ன பண்றாங்கன்னா, அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருப்பதை சாப்பிடாமல் இருப்பார்கள். எதுக்காக, அதுக்கு அல்லாஹ் நன்மை தருவான், அதுக்கு அல்லாஹ் நன்மை எல்லாம் தரமாட்டான். அது அவங்களுடைய விருப்பம். எனக்கு மாட்டுக்கறி ஒத்துக்கலங்க, சாப்பிடாம இருங்க, அது தப்பு கிடையாது. யாரையும் இஸ்லாம் வந்து வலியுறுத்தல, வற்புறுத்தல. மொத்தம் இதனுடைய 4 வகைகள் ஆயிடுச்சு. இதத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துஹர்ரிமு தய்யிபாத்தி மா அஹல்லல்லாஹு லகும். உங்களுக்கு அல்லாஹ் ஹலாலாக்கி இருப்பதை நீங்கள் ஹராமாக்காதீர்கள். ஒருத்தர் சத்தியம் பண்ணிட்டான், சத்தியம் செஞ்சுட்டான். சத்தியத்தினுடைய சட்டங்கள் என்ன, வகைகள் என்ன, அடுத்த வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டு, லா யுஆஹிதுகுமுல்லாஹு பில்லஹ்வி ஃபீ ஐமானிக்கும் வலாகின் யுஆஹிதுகும் பிமா அக்கத்துமுல் ஐமான். சத்தியத்தினுடைய ஒரு வகை சத்தியம். மனுஷன் எப்ப பார்த்தாலும் சத்தியம் பண்ணிட்டே இருப்பான். சத்தியமா சொல்றாங்க, அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றாங்க, வல்லாஹ் பில்லாஹி தல்லாஹ். அரபு நாட்டுக்காரன் பேசும்போது சாதாரண பேசினாலே 40 சத்தியம் பண்ணுவான். சும்மா பேச்சு வழக்குல சத்தியம் இல்லாத பேச்சே இருக்காது. வல்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஆணையாக வல்லாஹ். இப்படி சாதாரணமாக பேசக்கூடிய இந்த சத்தியத்துக்கு எந்த வேல்விஷனும் கிடையாது. இது கணக்குல அல்லாஹ் எடுக்க மாட்டான். அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லா யுஆஹிதுகுமுல்லாஹு பில்லஹ்வி ஃபீ ஐமானிக்கும். உங்களுடைய சத்தியங்களில் வீணானவற்றை அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். எந்தவித பிளானும் இல்லாம திட்டமும் இல்லாம என்ன பண்றது, எதுக்கெடுத்தாலும் சொல்றது, அல்லாஹ்வின் மேல சத்தியமா சொல்றேன், அல்லாஹ்வின் மீது ஆணையா சொல்றேன். அரபு மக்களுடைய பழக்கம் இது ஒரு வகை. இரண்டாவது வகை சத்தியம் என்பது குறிப்பாக சம்பாதிக்கும் போது வியாபாரத்தில் செய்யக்கூடிய சத்தியம். இது இரண்டாவது வகை. நான் ஒரு பொருளை சேல்ஸ் பண்ண போறேன், விற்க போறேன், 10 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். லாபம் எவ்வளவு வேணாலும் வச்சு விற்கலாம், அது உங்களுடைய இஷ்டம். மார்க்கெட் ரேட் எவ்வளவு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய இஷ்டம், நீங்க எவ்வளவு வேணாலும் லாபம் வச்சுக்கிறீங்க. இஸ்லாம் அதுக்கு தடை பண்ணல. 10 ரூபாய்க்கு வாங்கின பொருள் 10 ரூபாய்க்கு தான், 12 ரூபாய்க்கு தான் விற்கணும், 13 ரூபாய்க்கு தான் விற்கணும், அதுல எந்த இதுவும் கிடையாது. உங்க இஷ்டம். 10 ரூபாய்க்கு வாங்கினது 20 ரூபாய்க்கு வியாபாரம் செய்யுங்க, 30 ரூபான்னு சொல்லுங்க, 40 ரூபான்னு சொல்லுங்க, அது உங்களுடைய இஷ்டம். ஆனால் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து தரமற்ற ஒரு பொருளை தரமுள்ளதாக மாற்றக்கூடாது. உதாரணமா ரியல் எஸ்டேட் பண்றாங்க, நகை வியாபாரம் இருக்குது, துணி வியாபாரம் இருக்குது. வியாபாரத்துல அல்லாஹ்வின் மீது சத்தியம் இட்டு ஏமாற்றுவது, இது ஒரு வகையான சத்தியம்.
அவரா சொல்றாரு நிற்கிறாரு, அது வேற விஷயம். அல்லாவை இழுத்து அல்லாவின் மீது சத்தியம் என்று சொல்லக்கூடியது இது இரண்டாவது வகை சத்தியம். இதுக்கு பரிகாரமே கிடையாது. என்ன பரிகாரம் தெரியுங்களா? தௌபா செய்யறதா இது பரிகாரம். யா அல்லாஹ், நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேன், யா அல்லாஹ் உன்னுடைய பேரை சொல்லி நான் ஏமாத்திட்டேன், என்ன மன்னிச்சிரு, தௌபா செய்ய. இதுக்கு அரபில யமீனுல் ஹமூஸ், பாவத்தை சம்பாதிக்கக்கூடிய சத்தியம். இது இரண்டாவது வகை. மூன்றாவது வகை, திட்டமிட்டு ஒருத்தர் சத்தியம் பண்ணிட்டான். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இனிமே நான் பச்சை தண்ணி குடிக்கவே மாட்டேன். பச்சை தண்ணி அல்லாஹ் ஹலால் ஆக்கியிருக்கு, நீ ஹராமாக்குற, சத்தியமிட்டு சொல்றது. இப்படி சத்தியம் செய்து விட்டால் அதுக்கு பரிகாரம் இருக்கு. இந்த சத்தியத்தை முறிக்கணும், தண்ணி குடிக்கணும், அதுக்கு பரிகாரம் செய்யணும். இது மூன்றாவது பரிகாரம். என்ன சொல்றான்? நான்காவது ஒரு சத்தியம் இருக்குது, குறிப்பாக கணவன் மனைவியிடத்தில் செய்யக்கூடிய சத்தியம். அல்லாஹ்வின் மேல சத்தியமா சொல்றேன், இனிமே நான் உங்க பக்கத்திலே வரமாட்டேன். இது சத்தியத்துல ஒரு வகை. இதுக்கு அரபில ஈலா அப்படின்னு பேர். ஈலா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லில்லதீன யுலூன மின் நிசாயிஹிம் தரப்புசு அர்பஅத்தி அஷ்ஹுர் ஃபைன் ஃபாஉ ஃபைனல்லாஹ கஃபூருர் ரஹீம். இது முக்கியத்துவம் வாய்ந்த சத்தியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களே ஒரு சமயத்துல என்ன பண்ணாங்க, மனைவியருடைய டார்ச்சர், வீட்டு செலவுக்கு காசு பத்த மாட்டேங்குது, காசு கொடுங்க காசு கொடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வின் மேல சத்தியமாக, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இனிமே நான் உங்க பக்கத்திலே வரமாட்டேன், இந்த சகவாசமே வேணாம் அப்படின்னு போயிட்டாங்க. அதனால நம்ம வீடுலாம் அப்படித்தான், எல்லா வீடும் அப்படித்தான். நபியுடைய மனைவிமார்களாக இருந்தாலும் அவங்க பெண்கள் தானே, காசு கொடுத்தா தானே குடும்பம் நடத்த முடியும். நபியின் மனைவிங்கிறதுனால அப்படியே வானத்தில் இருந்து இப்படி கொட்ட போகுதா? அவங்க பெண்கள் தானே. ஆனா நம்ம வீட்டு பெண்கள் மாதிரி எல்லாம் அவங்க கேட்கல. மிக்சி வேணும், கிரைண்டர் வேணும், வாஷிங் மிஷின் வேணும், எல்சிடி டிவி வேணும். முதல்ல டிவி கேட்டாங்க, இப்ப டிவி கிடையாது, எல்சிடி எல்இடி அந்த மாதிரி டிவி வேணும். அவங்க அது கேட்கல, சாதாரண குடும்பம் நடத்துறதுக்கு அவங்க ஆடம்பரத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டிருக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், இனிமே நான் உங்க பக்கத்திலே வரமாட்டேன், ஒரு மாத காலம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. ஒரு மாசம், 1 month உங்க பக்கத்திலே வரமாட்டேன். அது வரைக்கும் அந்த அரபு மக்கள் என்ன நினைச்சிருந்தாங்கன்னு சொன்னா, ஒரு மாதம் என்பது 30 நாட்கள் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. நம்மளப்பதான் நினைக்கிறோம். 29 நாள்ல வந்துட்டாங்க. இந்த 29 நாள் எங்க இருந்தாங்க? அந்த பள்ளிவாசல்ல மேல பரன் மாதிரி ஒன்று அமைத்துக் கொண்டார்கள். பரன்னா தெரியுதுங்களா? மேல சாமான்ல வைப்பாங்க அந்த காலத்துல, கிராமத்துல மேல பள்ளிவாசல் உள்ள. அதுல போய் 29 நாட்கள் கீழே வர வேண்டியது, தொழ வேண்டியது, இது பண்ண வேண்டியது, மேல போயிட வேண்டியது. குடும்பத்துக்கு பக்கமே போல 29 நாட்களே வந்துட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப பிரில்லியண்டான பெண்மணி, ரொம்ப புத்தி கூர்மையுள்ள பெண்மணி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்டாங்க, இன்னக ஆலைத ஷஹரன், யா ரசூலுல்லாஹ் நீங்க ஒரு மாசம் வர மாட்டேன்னு சொல்லிட்டு போனீங்க, 29 நாள் தான் ஆயிடுச்சு, அதுக்குள்ள வந்துட்டீங்களே. வெரி பிரில்லியன்ட், ரொம்ப புத்தி கூர்மையுள்ள பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மாதம் என்பது 30 வரும், 29 வரும். இன்னம ஷஹரு 29 29 வரும், 30 வரும். சரி, மாசம் 29 ஆயிடுச்சு, மாதம் முடிந்து விட்டதுங்கிறது எப்படி தெரிஞ்சோம்? இவங்கதான் பள்ளிவாசலுக்குள்ள இருக்கிறாங்களே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, நீங்க ஒரு மாத காலம் சத்தியம் பண்ணீங்களே, அது முடிஞ்சு போச்சு, 29 நாள் ஆயிடுச்சு, நீங்க போங்க அப்படின்னு. அப்ப ஒண்ணு பெற பார்க்கணும், அல்லது பெற பார்த்த நியூஸ் வரணும், தகவல் வரணும். இதுல இருந்து எடுக்கக்கூடிய சட்டங்கள். சரி, இப்போ சத்தியம்ங்கிறது எத்தனை ஆயிடுச்சு? 4 வகை. ஒண்ணு, மனிதன் எப்போதும் செய்யக்கூடிய சத்தியம். இது கணக்கில் எடுக்கப்பட மாட்டாங்க, இது ஒரு வகை. 2வது வகை சத்தியம்
வியாபாரம் செய்வதற்கு பொய் சொல்லக்கூடிய சத்தியம். இது இரண்டாவது. மூன்றாவது, அல்லாஹ் ஹலாலாக்கி இருப்பதை ஹராமாக்கக்கூடிய சத்தியம். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் செய்ய மாட்டேன். ஒரு முஸ்லிம் என்ன பண்றான், இனிமே எந்த முஸ்லிம்கிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சத்தியம் பண்ணிட்டான். அல்லாஹ்வின் மீது ஆணையாக பேசணுமே, முஸ்லிம்கிட்ட பேசணுமே, அதைத்தான் அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான். இது மூன்றாவது வகை சத்தியம். நான்காவது வகை குறிப்பாக கணவன் மனைவியிடத்தில் செய்யக்கூடிய சத்தியம். நாளை கூர்மையா நல்லா நோட் பண்ணுங்க. இதுல ஒரு வகை சத்தியத்துக்கு பரிகாரம் கிடையாது, எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கிறான், இதுக்கு கஃபாரா கிடையாது, பரிகாரம். இரண்டாவது வகை சத்தியம் பொய் சொல்லி வியாபாரம் செய்யக்கூடிய சத்தியம். அதுக்கு என்ன பரிகாரம்? தௌபா செய்யும். அல்லாஹ்விடம், அல்லாஹ்வுடைய பெயரை நான் மிஸ்யூஸ் பண்ணிட்டேன், தௌபா செய்யும். மூன்றாவது, இதுக்கு தான் பரிகாரம் இருக்கு. எதுக்கு? அல்லாஹ் ஹலாலாக்கி இருப்பதை அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி ஹராமாக்கி கொள்வது, சத்தியமிட்டு ஹராமாக்கி கொள்வது. இந்த சத்தியத்தை முறிக்கணும், இதுக்கு பரிகாரம் தான் வச்சுக்கலாம். இந்த ஒண்ணுக்கு தான் பரிகாரம் இருக்கு. அடுத்து இதுக்கு என்ன பரிகாரம்? இதுக்கு என்ன பரிகாரம்? சொல்லிட்டு போயிட்டாரு மனைவி இடத்துல, ஒரு மாசம் வரைக்கும் வரமாட்டேன். அல்லாஹ் சொல்லுங்க, அந்த காலத்து அரபு மக்கள் என்ன பண்ணுவாங்க, பெண்கள் மீது இழைக்கப்பட்டு வந்த கொடுமைகளில் ஒன்று என்னன்னு கேட்டா, இனிமே நான் உன் பக்கத்திலே வரமாட்டேன், அல்லாஹ்வின் மீது ஆணைன்னு சொல்லிட்டு போயிடுவான். அரபு நாட்டுல வருஷ கணக்குல போக மாட்டான். இப்ப அந்த பொம்பளை, அந்த பெண்ணு கணவனிடத்திலையும் வர முடியாம, வேற ஆணை நாடியும் போக முடியாம, மிகப்பெரிய கொடுமைகள் அந்த பெண்கள் மீது இழைக்கப்பட்டு வந்தது. குர்ஆன் இதுக்கு ஒரு முடிவு கட்டி அல்லாஹ் சொல்லிட்டான், அப்படி யாராவது சத்தியம் செய்துவிட்டு சென்றால் 4 மாசம் வரைக்கும் டைம். அதுக்கு பிறகு அவனை கூப்பிட்டு கேட்கணும், என்ன சொல்ற, தலாக்கா என்ன சொல்ற? லில்லதீன யுக்லூன மின் நிசாயிஹிம் தரப்புசு அர்பாஅத்தி அஷ்ஹுர். அர்பாஅத்தி அஷ்ஹுர் 4 மாசம், 4 மாசம் வரைக்கும் டைம். ஏன் குர்ஆன் 4 மாசம் சொல்லுது? இதுக்கு முன்னால் வாழ்ந்த அரபு மக்கள் வருஷ கணக்கில் விட்டுருவோம். பெண்கள் மீது இழைக்கப்பட்டு வந்த மிகப்பெரிய கொடுமைகள், இஸ்லாம் அதுக்கு ஒரு வரமுறை கொடுத்தது. இது 4 வகையான சத்தியங்கள். இதுக்கு ஈலான்னு பேர். குறிப்பாக மனைவி கணவனிடத்தில் செய்யக்கூடிய, கணவன் மனைவியிடத்தில் செய்யக்கூடிய சத்தியம், இது பேர் ஈலா. இந்த ஒரு சத்தியத்துக்கு மட்டும்தான் பரிகாரம். என்ன பரிகாரம்? சத்தியத்துக்கான பரிகாரம் என்ன? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இத்ஆமு 10 மசாகீன், 10 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். ஒருத்தர் சத்தியம் பண்ணிட்டார், நான் இனிமேல் எந்த முஸ்லிமை பார்த்து சலாமை சொல்ல மாட்டேன் அல்லாஹ்வின் மீது ஆணையாக அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லக்கூடாது. அந்த சத்தியத்தை முறிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? பரிகாரம். என்ன பரிகாரம்? 10 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். இத்ஆமு 10 மசாகீன், 10 ஏழைகளுக்கு உணவு தரணும், சாப்பாடு தரணும். சாப்பாடு தரணும்னா எல்லாருக்கும் பிரியாணி வாங்கி கொடுக்கணும்னு அர்த்தமா? நல்ல ஹை கிளாஸ் பிரியாணி வாங்கி கொடுக்கணும்னு அர்த்தம். மின் அவ்சதி மா துத்இமூன மின் அஹ்லிக்கும், உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் செலவு செய்யக்கூடிய நடுத்தரமான, ஒவ்வொரு வார்த்தை பாருங்க குர்ஆன்ல, ஒவ்வொரு வார்த்தை. மா துத்இமூன மின் அஹ்லிக்கும் மின் அவ்சதி, உங்களுடைய குடும்பத்தினருக்கு நீங்கள் செய்யக்கூடிய நடுத்தரமான செலவு. அப்ப இது ரெண்டு அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்? குடும்பத்துக்கே செலவு செய்யறதா இருந்தா கூட ஆடம்பரமா செலவு பண்ணாத. அப்படி 10 ஏழைகளுக்கு உணவு தரணும். இத்ஆமு 10 மசாகீன் மின் அவ்சதி மா துத்இமூன அஹ்லிக்கும். சாப்பாடு கொடுக்க முடியல, அவ் கிஸ்வத்துஹும், அல்லது உடை வாங்கி தரணும், ட்ரெஸ். இதுவும் முடியல, அவ் தஹரீரு ரகபா, அடிமையை விடுதலை செய்யும். 3. இதுவும் முடியல, ஃபமல்லம் யஜித் ஃபஸியாமு ஸலாஸத்தி அய்யாம், 3 நாட்கள் நோன்பு வைக்கணும். 4 பரிகாரம். 10 ஏழைகளுக்கு உணவு தரணும், அல்லது 10 ஏழைகளுக்கு ட்ரெஸ், ஆடைகள் வாங்கி, இதுல எது லேசா செஞ்சு போய், அல்லது அடிமையை விடுதலை செய்யும், அல்லது 3 நாட்கள் நோன்பு வைக்கணும். ஏன் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா அல்லாஹ் சொல்லி காட்டுறான்? ஒரு முஸ்லிம் என்பவன் எப்பவுமே வீணான காரியங்களில் ஈடுபடக்கூடாது. இப்ப பார்த்தாலும் சத்தியம் பண்றது, சத்தியம் செய்யறது, இவ்வளவு ஸ்ட்ரிக்டா, இவ்வளவு கடுமையாக சட்டம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? மோமின்களை பொறுத்தவரையில், முஸ்லிம்களை பொறுத்தவரையில் வீணான காரியங்களில் ஈடுபடக்கூடாது. அதுக்கு ஒரு வரைமுறை இஸ்லாம் வைக்குது.
இது சத்தியத்திற்கான பரிகாரங்கள். அதுக்கு அடுத்த வசனங்கள் அல்லாஹ் சொல்றான், 4 விஷயங்கள் உங்களுக்கு தடை செய்யப்படுகின்றன, ஹராம். என்னென்ன 4 விஷயங்கள்? இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம். இன்னமல் ஹம்ரு மதுபானம், மைசிர் சூதாட்டம், அன்சாபு பலிபீடங்கள், அஸ்லாம் அம்பிலிருந்து குறிப்பார்த்தல், ஜோசியம் பார்த்தல். இந்த 4 ஹராம். ரிஜிசுன் இவைகள் எல்லாம் அசுத்தமான காரியங்கள். அது மட்டும் இல்லாமல் மின் அமலி ஷைத்தான், இது சாத்தானிய செயல்கள். ஃபஜ்தனிபூஹு, முஃமின்களே முஸ்லிம்களே முற்றிலுமாக இதில் இருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இப்ப மதுபானத்துக்கு அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை ஹம்ர். ஹம்ர் எதுக்கு சொல்றது? திரைக்கு சொல்றது. ஹம்ருன்னா திரைக்கு சொல்றது. ஹிமார், இதனுடைய பன்மை ஹிமார், ஹம்ர். மதுபானத்துக்கு ஏன் அந்த பேர் வந்திருக்குது? அறிவுக்கு திரை விழுந்து விடுகிறது. மது அருந்தி விட்டால், சாராயம் குடித்து விட்டால் அவனுடைய அறிவு வேலை செய்யாது, அவனுடைய அறிவுக்கு திரை விழுந்து விடுகிறது. அப்ப இதுல இருந்து என்ன சட்டம் வருது? எதெல்லாம் அறிவுக்கு திரை விழுந்து விடுமோ அவை அனைத்துமே ஹராம். குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை தரக்கூடிய மனிதனுடைய அறிவை மழுங்கடிக்கக்கூடிய அனைத்தும் ஹராம். சாராயம் சொன்னா அந்த காலத்துல பொதுவாகவே பெரும்பாலும் திராட்சையில இருந்துதான் சாராயம் பிழிஞ்சு எடுப்பாங்க. திராட்சைக்கு அவங்க என்ன பேர் வச்சாங்க தெரியுங்களா? சங்கைக்குரியது, கண்ணியமானது. அதனாலதான் ஹதீஸ்ல வருது, லா தகூலுல் ஐனப அல் கரம், திராட்சைக்கு நீங்கள் கண்ணியமானது என்று சொல்ல வேண்டாம். சில பேர் இந்த ஹதீஸை படிக்கும்போது புரியாது, என்னடா அது திராட்சைக்கு எப்படி சொல்றாங்க? அரபு மக்களுடைய மதுபானத்திற்கு பயன்படுத்தப்பட்ட வந்தது திராட்சை. பெரும்பாலும் திராட்சையில் இருந்துதான் சாறு பிழிந்து எடுத்து மதுபானத்தை பயன்படுத்தினார்கள். அதனால அதுக்கு என்ன பேர் வச்சான்? சங்கைக்குரியது, கண்ணியமானது. அந்த காலத்துல திராட்சை பயன்படுத்தினாங்க. இந்த காலத்துல நவீன ஒயின், பிராந்தி, எதுவோ எல்லாமே அனைத்தும் ஹராம். இன்னமல் ஹம்ரு, மதுபானம் அனைத்தும் ஹராம், எல்லா வகைகளும் ஹராம். யாரும் சில பேர் சட்டம் சொல்றாங்களா? ஒருத்தர் 9 கிளாஸ் குடிக்கிறாரு, அவருக்கு போதை வரல, 10வது கிளாஸ் குடிச்சாரு, போதை வந்துருச்சு, அப்பதான் 10வது கிளாஸ் தான் ஹராம், 9 கிளாஸ் ஹலால். ஒரு சொட்டாக இருந்தாலும் சரி ஹராம். யாரும் சொன்னாங்களே, அப்படி எதுவும் சட்டம் இருக்கிற மாதிரி தெரியல, ஹராம். இன்னமல் ஹம்ரு, மதுபானம், வல் மைசிரு, சூதாட்டம். சூதாட்டம்னு சொன்னா எதெல்லாம் பந்தயம் கட்டி விளையாடப்படுமோ அவை அனைத்துமே மைசிர். பந்தயம் கட்டி எது விளையாடும்? இன்னைக்கு ரேஸ் கோர்ஸ், குதிரை பந்தயம், கிரிக்கெட் பந்தயம். உலகமே காரி துப்பியது, காரி உமிழ்ந்தது. அப்ப கூட இந்த கிரிக்கெட்காரங்களுக்கு புத்தி வர மாட்டேங்குது. கோடிக்கணக்கிலே பந்தயம் கட்டுகிறார்கள். எதெல்லாம் பந்தயம் கட்டப்படுகிறதோ அவை அனைத்தும் ஹராம், மைசிர். முஸ்லிம்களே, முஃமின்களே, இதிலிருந்து நீங்கள் விலகி வாங்க. அல்லாஹ் சொல்லுவார், மைசிர். அது எந்த விளையாட்டா இருந்தாலும் சரி. 2 கோழி சேவல் சண்டை நடக்குது, பந்தயம் கட்டி தான் நடக்குது. ஓ சேவல் ஜெயிக்குதா, ஏன் சேவல் ஜெயிக்குதா? 2 பேர் பட்டம் ஓடுறான், ஓ பட்டம் ஜெயிக்குதா, ஏன் பட்டம் ஜெயிக்குதா? அதுல காசு வைத்தாலும் சரி, வைக்கவில்லை என்றாலும் சரி, 2மே ஹராம். பந்தயம் கட்டி விளையாடுறது. சில நல்ல விளையாட்டுக்கு பந்தயம் கட்டி விளையாடுறது, கபடி விளையாடுறாங்க, யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். இது ஆகுமாக்கப்பட்டது மார்க்கத்துல. ஆனா அதுல காசு வைத்து விட்டால் அது ஹராம். ஆனா அதே சமயத்துல காசு வைக்கல, 2 டீம்ல எது ஜெயிக்கிறாங்களோ அவர்களுக்கு பிரைஸ் தரப்படும் என்று அறிவிப்பு செய்யப்பட்டு அது ஆகுமாக்கப்பட்டது. அது மார்க்கத்துல ஹலால். அப்ப இங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னமல் ஹம்ரு, மதுபானம், வல் மைசிரு, சூதாட்டம். பந்தயம் கட்டி விளையாடக்கூடிய அனைத்து விளையாட்டுகளும், கேரம் போர்டாக இருந்தாலும் சரி, செஸ்ஸாக இருந்தாலும் சரி. செஸ்ங்கிறது ஹதீஸ்ல வருது, யார் செஸ் விளையாடுகிறார்களோ அவர் பன்றியினுடைய ரத்தத்தில் தன்னுடைய கையை உள்ளே நுழைக்கிறார். மன் லரைப பின் நர்தஷீர், நர்தஷீர் அரபில் அதுக்கு. யார் செஸ் விளையாடுகிறார்களோ அவர்கள் பன்றியினுடைய ரத்தத்தில் தன்னுடைய கையை வைக்கிறார். எந்த விளையாட்டாக இருந்தாலும் சரி.
வீணான விளையாட்டுகள். நல்ல உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய, எனர்ஜி தரக்கூடிய, ஹெல்த் தரக்கூடிய விளையாட்டுகள் அது ஆகுமாக்கப்பட்டது. அது இதனுடைய நிபந்தனைகள். இப்ப இங்க எல்லாம் சொல்லி காட்டுறா, இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாப். அன்சாப்னு சொன்னா பலி பீடங்கள், குறிப்பிட்ட இடங்கள். உதாரணமாக ஜெண்டா இருக்கு, கொடிமரம். சில முஸ்லிம் வீடுகளில் பாத்தீங்கன்னா பச்சை ஜெண்டா ஏற்றி வச்சிருப்பான். காலையில போகும்போது அதுக்கு அப்படின்னு தொட்டு கும்பிட்டு போவான். இது எல்லாமே அன்சாப், மனிதர்களால் புனிதப்படுத்தப்படக்கூடிய இடங்கள், கொடிமரம். அதே மாதிரி முஹர்ரம் மாசத்துல தூக்கி போகக்கூடிய பஞ்சா, அந்த பஞ்சாவை தூக்கி வச்சிருப்பான். முஸ்லிம்கள் சில அறியாமையினால என்ன பண்றாங்க, இந்த ஷியாக்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் போறான் வர்றோம் பூரா என்ன செய்வான், அன்சாப் பலிபீடங்கள். அஸ்லாம் அம்பெறிந்து குறிபார்த்தல். அன்றைய மக்காவுல எந்த காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களிடத்தில் இருந்த மிக முக்கியமான ஒரு மூட நம்பிக்கை. ஏதாவது ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னால என்ன செய்வான், காபத்துல்லாஹ்வுக்குள்ள போவான். அங்க போயிட்டு அங்க தட்சணை கொடுப்பான். அந்த உண்டியல்ல போட்டுருவான். போட்டு முன்னால கூட மாதிரி ஒண்ணு வைக்கப்பட்டிருக்கும். அதுல 3 அம்புகள் எழுதப்பட்டிருக்கும். ஒண்ணுல 0, ஒண்ணுமே இருக்காது. இன்னொரு அம்புல இஃப் ஆல் டூ இட், அதை செய் அப்படின்னு இருக்கும். இஃப் ஆல் செய் அப்படின்னு இருக்கும். இன்னொரு அம்புல டோன்ட் டூ இட், செய்யாதே அப்படின்னு இருக்கும். மொத்தம் 3 அம்புகள். அம்புகள்னா ஒரு மாதிரி நீ ஜோசியம் ஜாதகம் பாக்குறான்ல, பச்சை கிளி வெளியே வந்த உடனே சீட்டு எடுத்து கொடுக்குது. அந்த மாதிரி இவன் என்ன செய்வான், தட்சணையை போட்டுட்டு மக்காவுல காபத்துல்லாஹ்வுல ஹரம் ஷரீஃப்ல இந்த மக்கள், அரபு மக்கள் இந்த செயலை செய்து வந்தார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி போவான், நேரா போவான், கண்ணை மூடிக்குவான். கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுவான், தெய்வமே நீதான் வழிகாட்டணும், நான் வெளியூர் போற பிசினஸுக்கு வியாபாரத்துக்கு அப்படின்னு என்ன பண்ணுவான், எடுப்பான். எடுத்து பார்ப்பான். பார்த்தா சைபர் ஒன்றுமே இல்லை, 0 போட்டுருவான். திரும்ப கண்ணை மூடிட்டு செய்யாதே, இந்த 2ல ஒண்ணு வர வரைக்கும் எடுத்துட்டு இருப்பான். ஒண்ணுல எம்டி, ஒண்ணுமே இருக்காது. இன்னொன்னுல இஃப் ஆல் டூ இட், செய் அப்படின்னு இருக்கும். இன்னொன்னுல டோன்ட் டூ இட், செய்யாதே அப்படின்னு இருக்கும். இதுதான் அஸ்லாம், அம்பெறிந்து குறிப்பார்த்தல். இதுதான் இன்னைக்கு ஜோசியம் ஜாதகம் வந்துருச்சு. பகுத்தறிவை பேசக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு தொலைக்காட்சிகளிலே ஜோசியத்தை ஜாதகத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். திராவிடர்கள் என்று சொல்லிக் கொண்டவர்கள், பகுத்தறிவாதிகள் என்று சொல்லிக் கொண்டவர்கள் எல்லாம் ஜோசியம் ஜாதகத்தை தொலைக்காட்சியின் மூலமாக, பல முஸ்லிம் வீடுகள் இருக்குது, காலையிலே சன் டிவியில் என்ன பண்றான், 8 மணிக்கு ஜோதிடம், யாருக்கு எவ்வளவு என்ன ராசி, இன்னும் சில விவசாய கட்டவனா இருக்கலாம், இன்னைக்கு என்ன கலர் போட்டு போனா ராசி, வியாழக்கிழமை என்ன கலர் போடுறது, வெள்ளிக்கிழமை என்ன கலர் போடுறது, புதன்கிழமை என்ன கலர் போட்டா ராசி, எல்லாம் அதுல சார். அஸ்லாம் 4 விஷயங்களை அல்லாஹ் தடை செய்கிறார். அல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாப் வல் அஸ்லாம். இந்த 4ம் ரிஜிசுன், அசுத்தமானவைகள். சமுதாயத்திலே இதனால் நன்மையை ஏற்படுத்தவே முடியாது. அசுத்தமான காரியங்கள். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டு மக்களே ஜெயலலிதா அவர்களை அம்மா 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 அம்மான்னு கூப்பிடுறாங்க. ஆனா அந்த அம்மா என்ன பண்ணுது, நல்ல சாராய குடி. இதுதான் ஒரு அம்மா செய்யக்கூடிய, ஒரு தாய் செய்யக்கூடிய வேலையா? தமிழ்நாட்டு மக்களே உங்களை தாயன்போடு, தாய் உள்ளத்தோடு அழைக்கிறார்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எவன் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, எவன் குட்டிச்சோறு ஆனாலும் பரவாயில்ல, எவன் குடி நாசமா போனாலும் பரவாயில்ல, என்னுடைய கஜானா நிரம்பணும். யார் உங்களுக்கு இலவசம் கொடுக்க சொன்னா? இலவச திட்டங்களை யார் அறிவிக்க சொன்னா? எங்க பார்த்தாலும் சாராய கடைகள், எங்க பார்த்தாலும் மதுபான கடைகள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அசுத்தமானது. அல்லாஹ் சொல்றது பாருங்க எவ்வளவு கரெக்டா இருக்கு. குடிக்கும் போது என்ன பண்றான், குடிக்கும் போதே பார்த்துக்கலாம். அவன் குடிக்கும் போது என்ன பண்ணுவான், அவனுக்கே தெரியும் அது அசுத்தமானது. மின் அமளி சைத்தான், சாத்தானிய செயல். அதனால தமிழக முதல்வர் இப்ப இருக்கிறவங்களும் சரி, இனி வரக்கூடிய முதல்வர்களும் சரி, மனிதர்களுடைய நலனில்
அக்கறை கொள்ள வேண்டும். இஸ்லாம் அதைத்தான் விரும்புகிறது. இன்னொரு பாயிண்ட் நல்லா விளங்கிருங்க. இஸ்லாம் மட்டும்தான் மதுவை தடுக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் மதுவை ஆதரிக்கின்றன. இந்து மதம் என்று சொல்லக்கூடிய மதம் இன்றைக்கு மதுவை ஆதரிக்கிறது. அவர்களுடைய தெய்வங்கள் மதுவை கொண்டு வா, எனக்கு பறையிலி என்று சொல்கிறது. எத்தனையோ கோயில்கள் இருக்கின்றன. அந்த கோயில்கள் என்ன தட்சணை கொடுக்கிறோம்? பிராந்தி பாட்டில், பீர் பாட்டில், விஸ்கி. மதங்களால் மனிதர்களுக்கு நலன் ஏற்பட வேண்டும். இந்து மதத்தில் எத்தனையோ சாமியார்கள், எத்தனையோ கோயில்கள் இருக்கு. அங்க பறையில என்ன தட்சணை என்ன கொடுக்கணுமா? சாராய பாட்டில், விஸ்கி, பிராந்தி. இஸ்லாத்தை தவிர வேறு எந்த மதத்தினாலும் மனிதர்களை சீர்திருத்த முடியாது. கிறிஸ்தவ மதம் சொல்லவே தேவையில்லை. எந்த பாத்தியா இருந்தாலும் அவன் 100 மில்லி உள்ள போட்டாதான் எல்லாம். மதுவை பற்றி பேசுவதற்கு உலகத்திலே யாருக்கும் தகுதி இல்லை, இஸ்லாமுக்கு மட்டும்தான். மனிதர்களுடைய நலனில் இஸ்லாம் மட்டும்தான் அக்கறை கொள்கிறது. எல்லாம் சொல்லி காட்டுறான். அல் ஹம்ரு மதுபானம், வல் மைசிர் சூதாட்டம், அல் அன்சாப் பலிபீடங்கள். ஆனா இங்க 2 சொல்றதுதான் அல்லாஹ்வுக்கு நோக்கம். ஆரம்பத்துல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களே, முஸ்லிம்களே, நீங்கள் முஸ்லிம்களாக இருங்கள், மற்றவர்கள் உங்களை பார்ப்பார்கள். எத்தனையோ முஸ்லிம்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு ஒயின் ஷாப் கடையில வேலைக்கு போறது. அதுல போய் என்ன பண்றாங்க? டாஸ்மாக்ல எனக்கு உரிமை கொடு, வேலை வாய்ப்புல உரிமை கொடுனா இதெல்லாம் தவிர்க்கணும். வேலை வாய்ப்புல எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும், இதெல்லாம் தவிர்க்கணும். அல்லாஹ் நம்ம எல்லோரையும் காப்பாற்றுவான். ஒருத்தர் வீடு கட்டி அதுக்கு வாடகை கொடுக்கிறாரு, அதுவும் அதுல சேரும், ஹராம். ஒருத்தர் இவர் குடிக்கிறது இல்ல, ஓனருக்கு வாங்கி போய் கொடுக்கிறாரு, அதுவும் அதுல சேரும். ஒருத்தர் மிக்ஸ் பண்ணி கொடுக்கிறாரு, அதுவும் அதுல சேரும். ஒருத்தர் தண்ணி நல்லா ஊத்துறதுக்கு பக்கத்துல பிரியாணி கடை வச்சிருக்கிறார், அதுவும் அதிலே சேரும். முஸ்லிம்களே, மானமுள்ள ரோஷமுள்ள முஸ்லிம்களே, மதுபான கடைக்கு பக்கத்தில் பிரியாணி கடை வைக்காதீர்கள். எத்தனை முஸ்லிம் கடை இருக்கு இன்னைக்கு? சாராய கடை பக்கத்துல வச்சிருக்கோம், வேற இடத்துல வச்சா பிரியாணி ஓடாது. டாஸ்மாக் கடையில பக்கத்துல வச்சிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பாட்டிலுக்கு பதிலா பிரியாணி சாப்பிட்டா 2 பாட்டில் குடிப்போம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த சொல்லக்கூடிய அந்த ஸ்டைல பாருங்க எப்படி இருக்கு. ஃபஜ்தனிபூஹு ஃபஹல்லன்தும் முன்தஹூன், விட்டு விட்டீர்களா? சொல்லக்கூடிய அந்த துணி பாருங்க, அந்த ஸ்டைல் பாருங்க எப்படி இருக்கு. அல்லாஹு அக்பர். ஃபஹல்லன்தும் முன்தஹூன், விட்டு விட்டீர்களா? விட்டு ஒதுங்கி கொண்டீர்களா? விலகி விட்டீர்களா? அதுக்கு ஒண்ணு இருக்குது, செய்யாதே அப்படின்னு சொல்றது. செய்யாதே அப்படின்னு சொல்றது. இன்னொன்னு இருக்குது, டேய் விட்டியா இல்லையா? வார்னிங் பாருங்க. விட்டி ஒண்ணு இருக்குது, விட்டு செய்யாதேன்னு சொல்றது. இன்னொன்னு இருக்குது, டேய் விட்டியா இல்லையா? இந்த தீய செயலை விட்டியா இல்லையா? ஃபஹல்லன்தும் முன்தஹூன். அல்லாஹு அக்பர். சரி, இது அல்லாஹ் சொல்லி காட்டுற. தொடர்ந்து அல்லாஹ் சொல்ற பாருங்க, இன்னமா யுரீது ஷைத்தான். ஏன் இதெல்லாம் சைத்தானிய செயல்கள்? என்ன காரணம்? மதுபானம் சைத்தானுக்கு மிகப்பெரிய ஆயுதம், சூதாட்டம் மிகப்பெரிய ஆயுதம். ஏன்? அதுல ஒருத்தன் ஜெயிச்சுட்டான் அப்படின்னு சொன்னா தோத்து போனவன் உள்ளத்துல வெறி வச்சிருக்கலாம், இவனை எப்படியாவது தீர்த்து கட்டலாமா. ஒருத்தன் ஜெயிச்சுட்டான்னு வைங்க, தோத்து போனவன் என்ன பண்றான்? கத்தி எடுத்து குத்திடுறான், துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணிடுறான். சூதாட்டம். அல் ஹம்ரு, குடித்து விட்டால் அவனுக்கு சந்தர்ப்பம் தெரியறதில்ல, சாக்கடையும் தெரியறதில்ல, ஜட்டியோட சாக்கடையில படுத்து கிடக்கிறான். அவனுக்கு தாயும் தெரிவதில்லை, தாரமும் தெரிவதில்லை. இன்னும் இருக்கிறார்கள் சோழனை கேட்ட ஜென்மங்கள், தன்னுடைய மகனையே காவ பார்வையை பார்க்கிறார்கள். என்ன சாதித்தீர்கள் நீங்கள் உலகத்தில்? மதுவை கொண்டு வந்து என்ன சாதித்தீர்கள்? எத்தனையோ செய்திகள் நான் சொல்ல வேண்டியதில்லை. நேற்று முன்னாடி ஒரு செய்தி, ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு பெத்த மகனையே காவ பார்வையை பார்க்கிறான். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் எந்த காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த காலத்துல குடிச்சிட்டு வருவாங்க. என்ன தண்டனை தெரியுங்களா? இதுக்கு இவ்வளவு இன்னதான் தண்டனை கிடையாது, பனிஷ்மெண்ட் கிடையாது.
அந்த நேரத்தில் எது அவருக்கு கொடுத்தால் தகுதி உள்ள தண்டனையோ அது கொடுக்க வேண்டியதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல என்ன பண்ணுவாங்க, சாராயம் குடிச்சிட்டு வராருங்க, பெரிய பெரிய மட்டை, நெரிச்ச மட்டை எடுத்து அடிப்பாங்க. 40 அடி வரைக்கும் அடிப்பார்கள். சில சமயங்கள்ல ஷூ, சப்பல், செருப்ப காட்டிலாம் அடிச்சிருக்கிறார். இஸ்லாமிய மஹல்லாக்கள் இருந்தால் இஸ்லாம் தூய்மைப்படுத்தும். மாற்று மதத்தவர்களை நாம் அழைக்கிறோம், நீங்கள் தூய்மையான வாழ்க்கை வாழ விரும்பினால் இஸ்லாத்தை நோக்கி வாருங்கள். வேறு மதங்கள் உங்களை சாக்கடையில் தரும், உங்களை குட்டிச்சுவராகும், உங்களுடைய நலனில் அவர்கள் அக்கறை இருக்க மாட்டார்கள். இஸ்லாம் மட்டும்தான் மனித நலனில் அக்கறை இருக்கிறது. என்ன காரணம் தெரியுங்களா? செப்பல் அடிக்கக்கூடிய அதெல்லாம் என்ன காரணம்? அவன் தன்னுடைய கண்ணியத்தை அவனே இழந்துட்டான். உனக்கு என்ன நல்லா கொடுத்திருந்தாலும் கண்ணியம், அதை நீயே இழந்துட்ட. இனிமே நாங்க ஒன்னா கண்ணியப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை என்பதனால 40 அடி அடிப்பார்கள். அதுக்கு பிறகு சட்டங்கள் மாறி, நான் அதுக்குள்ள போகிறோம். இங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல் ஹம்ரு வல் மைசிர், இந்த ரெண்டும் சாத்தானின் மிகப்பெரிய செயல்கள். ஏன்? ஒருவன் பாவம் செய்வதற்கு மிக இலகுவான வழி மதுபானம். மதுபானம் குடித்து விட்டால் எல்லா வகையான பாவங்களையும் அவன் செய்கிறான். சைத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதம். அதே சமயத்துல பந்தயம், ஒருத்தன் தோத்துட்டான், ஒருத்தன் ஜெயிச்சுட்டான் அப்படின்னு சொன்னா அவன் பகை வைக்கிறான், அவன் எப்படியாவது க்ளோஸ் பண்ணணும். 2 மின் அமலி ஷைத்தான், சாத்தானிய செயல்கள். ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன், இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பகதா, உங்களுக்கு இடையில் விரோதத்தையும் பகைமையையும் போடத்தான் சைத்தான் விரும்புகிறான். 2 மனிதர்கள் அடித்துக் கொண்டால் சைத்தானுக்கு ரொம்ப குசி. 2 மனிதர்கள் சமாதானமாக போய்விட்டால் இதுவும் சைத்தானுக்கு என்ன ஆகுது? ஆஹா, எப்படி 2 பேர் சமாதானம் ஆயிட்டாங்க, சமாதானம் ஆகக்கூடாது, இவன் அவனை பத்தி உள்ளத்துல பகை வச்சிருக்கணும், அவனை பத்தி இவன் பகை வச்சிருக்கணும், இவன் அவனை தீர்த்து கட்டுறதுக்கு சந்தர்ப்பம் பார்க்கணும், அவனை இவன் தீர்த்து கட்டுறதுக்கு சந்தர்ப்பம் பார்க்கணும். இதாங்க நம்ம பிளான். 2 பேர் அப்படி சமாதானம் போனாங்க. 2 சகோதரர்கள் சமாதானமாக போய்விட்டால் சைத்தானுக்கு பெரிய தோல்வி, பெரிய ஃபெயிலியர். அதனால என்ன பண்றான்? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூகிஅ பைனகும் அல் அதாவத வல் பக்தா. அதாவத் விரோதம், பகைமை உள்ள போட்டுரும். எப்பவுமே சமாதானமா இருக்க விடுறது இல்ல. இதுக்கு இந்த 2 பயன்படுத்துறோம். மதுபானத்தையும் சூதாட்டத்தையும் சைத்தான் பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம இந்த 2 ஏற்படக்கூடிய பெரிய விளைவுகள் என்ன? அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் தொழுகையை விட்டும் சைத்தான் உங்களை தடுத்து விடுகிறான். தெரியும், சாராய குடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னா அவன் பள்ளிவாசலுக்கு எங்க வருது? தொழுகை எங்க தொழுது? ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். இங்க பாருங்க, 2 அல்லாஹ் சொல்றான். 1 அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் சைத்தான் தடுக்கிறான், தொழுகையை விட்டும் சைத்தான் தடுக்கிறான். தொழுகைங்கிறது அல்லாஹ்வுடைய நினைவு தான், திக்ர். அத்தனி ஸலாத லிக்ரி, என்னை திக்ர் செய்வதற்கு தொழுகையை நிலைநிறுத்துங்கள். தொழுகைங்கிறது திக்ர்ல சேர்ந்ததான். ஆனா இங்க பிரித்து சொல்வதற்கு என்ன காரணம்? திக்ருகளிலேயே மிகப்பெரிய திக்ர் தொழுகை. அதனாலதான் அல்லாஹ் என்ன பண்றான்? பிரிச்சு சொல்றான். ஐயூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்தா இலா யௌமில் கியாமா. அல்லாஹ் சொல்றான், திக்ருகளிலேயே மிகப்பெரிய திக்ர் தொழுகை. அப்ப இங்க 4 இருக்கு பாருங்க. இது 4மே நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அபாயகரமான பாவங்கள். 1 மதுபானம், இன்னொன்னு சூதாட்டம், பலிபீடங்கள், 4வது ஜோசியம் பார்ப்பது, ஜாதகம் பார்ப்பது. இந்த 4 சில சமயங்களை நம்ம பார்க்கலாம். அந்த லாரியில பெட்ரோல் போகும், அது மேல என்ன எழுதியிருப்பாங்க? ஹை இன்ஃப்ளமபிள். அதன் ஹை இன்ஃப்ளமபிள், ஹை இன்ஃப்ளமபிள் என்ன அர்த்தம்? ரொம்ப டேஞ்சரானது. அதுக்கு மேலேயே எலும்பு கூட போட்டிருப்பான், பார்த்தாலே ஒரு பயம் வரும். அதுக்குள்ள பெட்ரோல் இருக்குது. என்ன அர்த்தம்? லேசான தீப்பொறி பட்டாலும் அது வெடிச்சிடும். அவ்வளவு பயங்கரமானது. ஹை இன்ஃப்ளமபிள் போட்டிருப்பாங்க லாரியில. உள்ள பயங்கரமான பெட்ரோல் போயிட்டு இருக்கு. தீப்பொறி பட்டாலே போதும், அது வெடிச்சிடும். அதே போல இந்த 4 செயல்கள் இருக்கிறதே உங்களை நரக நெருப்பில் கொண்டு போய் தள்ளிவிடும்.
இஜ்தினா ஃபஜ்தனிபு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான். அதுக்கு பிறகு ஓதப்பட்ட வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். காபத்துல்லாவை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மக்கா ஜஅலல்லாஹுல் கஅபத்தல் பைத்தல் ஹராம கியாமல் லின்னாஸ் வஷ்ஷஹ்ரில் ஹராம். மக்கா காபத்துல்லா ரெண்டு விஷயங்களை சொல்றான். ஒன்னு ஹராமன், கண்ணியமானது. ஹராம்னா கண்ணியமானது, ஹரம் ஷரீஃப். எந்த வகையில கண்ணியமானது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுக்தஉ ஷஜருஹா வலா யுனஃபரு ஸைதுஹா. இங்க இருக்கக்கூடிய மரங்களை வெட்டக்கூடாது. காபாவில் இருக்கக்கூடிய மரங்களுக்கும் கண்ணியம். அல்லாஹு அக்பர். செடிகளை வெட்டக்கூடாது. ஹரம் ஷரீஃபில், காபாவில், மக்காவில் மரங்களுக்கும் கண்ணியம். அப்ப மனிதனுக்கு இதை விட பெரிய இங்க இருக்கக்கூடிய எந்த மரத்தையும் வெட்டக்கூடாது, செடி கொடிகளை வெட்டக்கூடாது. வலா யுனஃபரு ஸைதுஹா, இங்க இருக்கக்கூடிய வேட்டை பிராணிகளை விரட்டக்கூடாது. பிராணிகளுக்கும் கண்ணியம் மக்காவில். அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஜஅலல்லாஹுல் கஅபத்தல் பைத்தல் ஹராம. ஹராம் கண்ணியமானது. இன்னொன்னு கியாமல் லின்னாஸ், மனிதர்களுக்காக நிரந்தரமான நன்மையை தரக்கூடிய ஆலயம். இந்த காபா இருக்கின்றவரை உலகம் இருக்கும், உலகம் இருக்கின்றவரை காபா இருக்கும். என்னைக்கு காபா அழிக்கப்படுகிறதோ அன்றைக்கு உலகம் அழியும். கியாமல் லின்னாஸ். ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஜஅலல்லாஹு கஅபத்தல் பைத்தல் ஹராம கியாமல் லின்னாஸ். இந்த ஹராம் கண்ணியமானது. இங்க இருக்கக்கூடிய மரங்களுக்கும் இதனால கண்ணியம் கிடைக்கிறது, பாதுகாப்பு கிடைக்கிறது. அங்க இருக்கக்கூடிய பிராணிகளுக்கும் பாதுகாப்பு கிடைக்கிறது, மனிதர்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்கிறது. இன்னொன்னு கியாமல் லின்னாஸ், இது அழிந்து விட்டால் உலகம் அழிந்து. இது நிரந்தரமாக இருக்கின்ற வரை உலகம் இருக்கும். கியாமல் லின்னாஸ். அதுக்கு பிறகு ஓதப்பட்ட வசனம், லா யஸ்தவில் கபீஸு வத்தய்யிப் வலவ் அஅஜபக கஸ்ரத்துல் கபீஸ். நன்மையும் தீமையும் சமமாகாது. லா யஸ்தவில் கபீஸு வத்தய்யிப். கபீஸ் சொன்னா தீமை, தய்யிப் நன்மை. நன்மையும் தீமையும் எப்போதுமே சமமாகாது. வலவ் அஅஜபக கஸ்ரத்துல் கபீஸ். தீமைகள் அதிகமாக இருப்பது உங்களை ஆச்சரியப்படுத்தினாலும் சரியே. அதுல நீங்க மயங்கிருவீங்க. அதுல நீங்க அதிகமா இருக்குங்க. தொழுகையாக அதிகமா இருக்காங்களா, தொழுகை இல்லாத அதிகமா இருக்காங்க? தொழுகை இல்லாத. நன்மையான ஹலாலான முறையில் சம்பாதிப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்களா, ஹராமான முறையில் சம்பாதிப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்களா? இன்னைக்கு ஒரு நாள் அதிகாரிகள் யார் இருக்கிறான்? சினிமா நடிகர்கள், சினிமா கூட்டாளிகள் பாரம்பரிய இருக்கிறான், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான். ஒரு வாரத்துல பல நாடுகளுக்கு பயணப்படும். நாங்க ஷூட்டிங் நியூசிலாந்து போயிட்டு வந்தோம், ஷூட்டிங் யூரோப் போயிட்டு வந்தோம். சர்வசாதாரண எல்லாம் காரணத்துல இருக்குது. தீமைகள் அதிகமாக இருப்பது உங்களை ஆச்சரியப்படுத்தினாலும் சரி, ஆச்சரியப்படுத்தும். மயக்கம் இருக்கிறது. உலகத்திலேயே அதிகமாக சம்பாதிக்கிறது யாரு? நான் என்ன நினைச்சிருந்தேன், தங்க வியாபாரிகள் இருக்கிறாங்க, டைமண்ட்ஸ் இல்ல, டைமண்ட் விற்கிறவன், இவன் தான் பெரிய அதிகமாக சம்பாதிக்கிறான். இப்ப நவீன சென்சஸ் சொல்லி உலகத்திலேயே அதிகமாக சம்பாதிப்பவர்கள் நிர்வாகமாக போஸ்ட் தரக்கூடிய பெண்கள். இவங்க தான் உலகத்தில் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு $10 மில்லியன் சம்பாதிக்கிறாங்க. $1 மில்லியன் 10 லட்சம் ரூபாய்க்கு சம்பாதிக்கிறாங்க. உலகத்திலேயே அதிகமாக சம்பாதிப்பவர்கள் யார் ஹராமில் செல்கிறார்களோ, யார் தவறானவற்றில் செல்கிறார்களோ அதுதான் நாம் போஸ்ட் கொடுக்கிறோம். நிர்வாண போஸ்ட் தரக்கூடிய சொல்லுவாங்க, பிளேகர்ஸ் சொல்லுவாங்க. அதை பரப்புறதுக்குன்னே சில பத்திரிகைகள் இருக்கு. உலகளாவிய ரீதியில் இவர்கள் தான் அதிகமாக சம்பாதிக்கிறார்கள். எல்லாம் சொல்லி காட்டா, ஒரு பக்கம் 5 ரூபாய் இருக்கு, ஒரு பக்கம் 100 ரூபாய் இருக்கு. 5 ரூபாய் ஹலாலாக வந்தது, 100 ரூபாய் ஹராமாக வந்தது. அல்லாஹ் இந்த 5 ரூபாய் தான் மதிப்பாது. இப்ப அதை உங்களை ஆச்சரியப்படுத்தும். 100 ரூபாய் இருக்கிற உங்களை ஆச்சரியப்படுத்திவிடும். உலகம் உங்களை ஏமாற்றும். பலம் ஆக்கப்பட்ட கஷ்டம். இதுல இன்னொரு விஷயம் தெரிய வருது. என்ன இன்னொரு விஷயம் தெரிய வருது?
சத்தியம் என்பது குறைவாகத்தான் இருக்கு. சத்தியவாதிகள் குறைவாக இருப்பார்கள், அசத்தியவாதிகள் அதிகமாக இருப்பார்கள். அதிகமாக இருக்கிற வச்சுட்டு செய்யக்கூடாது. அவங்க போற ரூட் தான் சரி, அவங்க அதிகமா இருக்கிறாங்க. சத்தியம் அசத்தியம்ன்றது எதை வச்சு பார்க்கணும்? நபர்களை வச்சு பார்க்கக்கூடாது. யாரிடத்திலே தெளிவான சான்றுகள் இருக்கிறது? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு சொல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹதீஸ்கள்ல. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல் அல் ஹக்கு அல் ஜமாஅத்து மா வாஃபகல் ஹக்கு. ஜமாஅத் என்பது, பெரும்பான்மை என்பது சத்தியத்தோடு எது சேருகிறதோ அதுதான். வைன் குன்த வஹதக், அது தனி ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, சத்தியத்தில் செல்லக்கூடிய ஒரு ஆளாக இருந்தாலும் அவன் ஜமாத். ஜமாத்னா பெருங்கொண்ட கூட்டத்துக்கு பேர் ஜமாத் கிடையாது. ஜமாத்துக்கு சொன்னா மெஜாரிட்டிக்கு பேர் ஜமாத் கிடையாது, பெருங்கொண்ட கூட்டத்துக்கு பேர் ஜமாத் கிடையாது. யாரிடத்திலே சத்தியம் இருக்கிறதோ, யாரிடத்திலே தெளிவான சான்றுகள் இருக்கிறதோ அதான் ஜமாத். வைன் குத்த வஹதக், அது ஒரு ஆளாக இருந்தாலும் சரி. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்து திர்மிதி, ஜாமிஉ திர்மிதில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதான் இங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அலவ் குந்த, அதாவது நன்மையும் தீமையும் சமமாகாது, சில சமயங்கள்ல தீமை அதிகமாக இருக்கும், அதுல பார்த்து நீங்க மயங்கிறாதீங்க, உங்களை அது ஆச்சரியப்படுத்தி விட வேண்டாம். அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், தொடர்ந்து ஓதக்கூடிய இந்த வசனங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஸ்அலூ அன் அஷ்யா இன் துப்தலக்கும் தசூக்கும். தேவையில்லாத கேள்விகளை நீங்கள் கேட்காதீர்கள். கேள்வி கேட்கலாம் மார்க்கத்தில். எதுக்கு? இஸ்லாம் மார்க்கத்தினுடைய அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு, மார்க்கத்தை செயல்படுத்துவதற்கு கேள்வி கேட்கலாம். எது கேள்வி கேட்க கூடாது? சும்மா டைம் பாஸ், பொழுதுபோக்கு. இங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஸ்அலூ அன் அஷ்யா. தேவையில்லாத, தேவையற்ற கேள்விகளை கேட்காதீர்கள். மதுஹபுகள் உருவானது காரணம் என்ன தெரியுங்களா? தேவையில்லாத கேள்விகள். ஒருத்தன் ஒரு பொண்ணை பார்த்து சொல்றான், மனைவியை பார்த்து சொல்றான், உன் காலுக்கு தலாக்கு, தலாக் நிகழுமா நிகழாதா? உன் கண்ணுக்கு தலாக்கு, இப்ப தலாக் நிகழுமா நிகழாதா? உன் தலைக்கு தலாக்கு, தலாக்னா விவாகரத்து, டிவோர்ஸ். தேவையில்லாத கேள்விகள். மதுஹப் ஏன் உருவாச்சு? என்ன காரணம்? தேவையில்லாத கேள்விகள். ஒருத்தன் இப்படி படுத்துட்டு இருக்கிறான், நீ தலாக்கு, நீ தலாக்கு, நீ தலாக்கு, தலாக் ஆயிடுச்சு. ஒருத்தன் வாகனத்துக்கு கீழே நிக்கிறான், நீ தலாக்கு சொல்லிட்டான், வாகனத்துக்கு மேல ஏறிட்டான், நீ தலாக்கு, தலாக் நிகழுமா நிகழா? தேவையில்லாத கேள்வியை உருவாக்கணும். இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒன்று. ஹதீஸ்ல வந்திருக்குது, சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. 3 காரியங்களை அல்லாஹ் நேசிக்கிறான், விரும்புகிறான். 3 காரியங்களை அல்லாஹ் வெறுக்கிறான். இன்னல்லாஹ யரதா லகும் ஸலாசன் வ யக்ரஹு லகும் ஸலாசன். 3 காரியங்களை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியங்கள்ல ஒண்ணு என்ன? அன்தஅபுதல்லாஹ் வ லா துஷ்ரிகு பிஹி ஷைஅன். அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் வணங்க வேண்டும், மற்றவர்களை, மற்றவைகளை நீங்கள் வணங்க கூடாது. இது அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒன்று. இரண்டாவது அல்லாஹ் விரும்பக்கூடியது வ அன்தஸிமு பிஹப்லில்லாஹ். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். ஒற்றுமை இருந்தால் தான் இபாதத்தை முழுமையாக நிறைவேற்ற முடியும். அல்லாஹ் அக்பர். இல்லைன்னா இந்த சர்ச்சையிலே போயிடும். ஒற்றுமை அவசியம். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒன்று. ஒற்றுமை. பிரிவினையை இஸ்லாம் விரும்புறது. அதனால 4 மதுஹப்னு சொல்லாத, ஒரு மதுஹப்னு சொல்லு. இஸ்லாம் ஒண்ணுதான், ஒரு ட்ராக்கா இஸ்லாம் சொல்லி சொல்ல பழகு. 4 பிரிவினையை நியாயப்படுத்துற 4 மதுஹப் தான் சரி, 4க்குள்ளதான் இருக்க முடியும். இரண்டாவது வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாமல் இருப்பதுதான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது, பிரியமானது. ஒண்ணே அல்லாஹ்வை மட்டும் வணங்குவது, முஸ்லிம்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பது, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவது. மூன்றாவது பிரிந்து விடாமல் இருப்பது, இதுதான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. யரதா லகும் ஸலாசன், சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். அல்லாஹ்வுக்கு வெறுக்கக்கூடிய 3 என்ன? இன்னல்லாஹ யக்ரஹு லகும் ஸலாசன். 3 காரியங்களை அல்லாஹ் வெறுக்கிறான். ஒண்ணு என்ன? தீல் வகால். இவ்வாறு சொல்லப்பட்டது, இவ்வாறு சொல்லப்பட்டது, இப்படி சொல்லப்பட்டது, இப்படி சொல்லப்பட்டது. நான் கேள்விப்பட்டேன், அவர் சொல்லிட்டாரு, இவர் சொல்லிட்டாரு. இதை அல்லாஹ் வெறுக்கிறான். யக்ரஹு லகும், அல்லாஹ் வெறுக்கிறான். தீல்
வக்கால், தேவையில்லாத கேள்விகள் இதுல சேரும். ரஜத் பயன் பண்ணிட்டு இருந்தாரு சொர்க்கத்தினுடைய தலைப்புல. டாபிக் வந்து சொர்க்கம், ஜன்னத், பாரடைஸ் பயன் பண்ணிட்டே இருந்தார். சொர்க்கத்துல எல்லாமே கிடைக்கும், சொர்க்கத்துல இல்லாதது எதுவுமே கிடையாது. பயான் கேட்க வந்தவன் சிகரெட் குடிக்கிறவன், பீடி குடிக்கிறவன். அந்த அஜித் சொன்னாரு சொர்க்கத்துல எல்லாமே கிடைக்கும். மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும். அவர் கேட்டாரு, ஆலிம் சார் நீங்க சொன்னீங்க சொர்க்கத்துல எல்லாமே கிடைக்கும், அப்படின்னா தம் அடிக்கலாமா, பீடி சிகரெட் குடிக்க முடியுமா? அவர் நல்லா கொஞ்சம் பொறுமையான அஜத்து, நம்மள மாதிரி கிடையாது, கொஞ்சம் பொறுமையான அஜத்து. அவர் சொன்னாரு, மகனே குடிக்கலாம்ப்பா, ஆனா வந்து நெருப்பு எடுக்கிறதுக்கு நரகம் போயாகும். நெருப்பு எடுக்கிறதுக்கு தேவையில்லாத கேள்விகள். ஏன்னா அவன் எந்த மனிதன் எதோட டச் வைக்கிறான்னு அவனுக்கு அந்த சிந்தனை தான் வரும். பன்னியை கொண்டு போய் சொர்க்கத்துல போட்டா பன்னி எதை தேடும்? அதைத்தான் தேடும். கீழ் வக்கால், இவ்வாறு சொல்லப்பட்டது, இவ்வாறு சொல்லப்பட்டது, இப்படி இருந்தா எப்படி, இப்படி இருந்தா ஏன், இப்படி இருந்தா ஏன், தேவையில்லாத கேள்விகள். அன் கீழ் வக்கால், இதை எல்லாம் இருக்கிறான். எந்த அளவுக்கு அமல் செய்வதற்கு தேவையோ, நம்முடைய ஈமானுக்கு தேவையோ அந்த கேள்விகளை மட்டும்தான் கேட்கணும். இது ஒண்ணு. அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒண்ணு என்ன? கஸ்ரத்து சுவால், அதிகமான கேள்விகளை கேட்கிறது, எப்ப பார்த்தாலும் கேள்வி. இது ரெண்டாவது. மூன்றாவது இதாஅத்தல் மால், பொருட்களை வீணடிப்பது, காசு பணத்தை வீணடிக்கிறது. காசு பணத்தை வீணடிக்கிறதுனா பட்டாசு வெடிக்கிறது, பட்டம் விடுறது, எல்லாம் அதுல சேரும். தேவையில்லாம மிஸ்கால் கொடுக்கிறது. மிஸ்கால் கொடுத்தா அவருக்கு பேசுறாங்கன்னா உங்க பொருளுக்காக வீணா பண்ணாலும் சரி, அவருக்கு பொருள் வீணா பண்ணாலும் சரி. போன்ல பேசுறவங்க இன்னைக்கு சாப்பிட்டீங்களா, சரி என்ன குழம்பு சாப்பிட்டீங்க, அப்பளம் பொரிச்சிங்களா இல்லையா, இங்க போயிட்டே இருக்குது, ஓடுது. இதெல்லாம் அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லி ஆகும். செல்போனை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு எந்த அளவுக்கு பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தணும். அதான் அது ரஹ்மத். கஸ்ரத்தி சுவால், இதாஅத்தல் மால், இந்த மூன்று காரியங்கள் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அதற்கு பிறகு ஓதப்பட்ட வசனங்கள் பாருங்க. அல்லாஹ் சொல்லி காட்டான், மா ஜஅலல்லாஹு மின் பஹீரத்தின் வலா சாயிபத்தின் வலா வசீலத்தின் வலா ஹாம். அரபு மக்கள் இடத்துல இருந்த மூட நம்பிக்கை ஒன்று. என்ன மூட நம்பிக்கை? மா ஜஅலல்லாஹு மின் பஹீரத்தின் வலா சாயிபத்தின் வலா வசீலத்தின் வலா ஹாம். 4 வகையான பிராணிகளை நேர்ந்து விட்டுருவாங்க, நேச்சர் செஞ்சு விட்டுருவாங்க. அதுல ஒண்ணு பஹீரா. பஹீரானா என்ன? ஒரு ஒட்டகம், பெண் ஒட்டகம் 10 குட்டி போட்டுருச்சு. 10வது குட்டி என்ன பண்ணுவாங்க, அதை அறுத்து ஆண்கள் மட்டும் சாப்பிடுவாங்க, பெண்கள் வரமாட்டாங்க பக்கத்துல. இது பஹீரா. அதுக்கு பிறகு அந்த தாய் ஒட்டகத்தை என்ன பண்ணுவாங்க, காது கிழிச்சு அதை நேர்ச்சை பண்ணி விட்டுருவாங்க. பஹீரான்னு சொன்னாலே காது கிழிக்கப்பட்டது பஹீரா. புரிஞ்சுங்களா? பஹீரானா 10 குட்டிகள் ஈனும். அது 10வது குட்டியை அறுத்து ஆண்கள் மட்டும் சாப்பிடுவாங்க, பெண்கள் பக்கத்துல வரமாட்டாங்க. எத்தனையோ ஃபாத்தியா இருக்குல்ல, எத்தனையோ ஃபாத்தியா இருக்குது. நம்ம கர்மாந்திரம் பண்றோம் நம்ம சமுதாயத்துல, அறியாமை இது. ஆண்கள் சாப்பிடக்கூடாது, பெண்கள் சாப்பிடணும், பெண்கள் சாப்பிடக்கூடாது, ஆண்கள் சாப்பிடணும். இந்த பூரியாம் பாத்தியா எல்லாம் அதுல சேரும். பூரியாம் பாத்தியாவே சாப்பிட்டு வீட்டுக்குள்ளே சாப்பிட, வெளியே கொண்டு போய் வானத்துக்கு தெரியக்கூடாதான், எல்லாம் அதுல சேரும். பஹீரா வலா சாயிபத்தின், ரொம்ப தூரம் போய் லாபம் சம்பாதிச்சு வந்தாரு ஒட்டகத்துல. ரொம்ப தூரம் போய் லாபம் சம்பாதிச்சு வந்ததுனால இதை வந்து நேர்ச்சை செஞ்சு விட்டுருவார். நிறைய லாபம் ஈட்டி கொடுத்தது சாயிபா விட்டுருவாங்க. பஹீரா, சாயிபா, வசீலா. வசீலான்னு சொன்னா 4 குட்டி ஈன்றது, ஆண் குட்டி. தொடர்ந்து 4 ஆண் குட்டிகள். ஏன்னா பொம்பளை நாள வெறுத்து வந்தானே, 4 கண்டினியூவா ஆண் குட்டி ஈன்ற ஒட்டகம். இதை என்ன செய்வான், நேர்ச்சை செஞ்சு விட்டுருவான். வசீலத்தின், வசீலான சீன்ல வசீலா இல்ல, ஸ்வாத்ல வசீலா, ஸ்வாத் வசீலா. அலா ஹாம். ஹாம்னு சொன்னா சுமக்கக்கூடிய ஒட்டகம். குட்டியா இருந்துச்சு, வளர்ந்து சுமக்கிற அளவுக்கு வந்துருச்சு, அதை நேர்ச்சை பண்ணிடுவான். இந்த 4ஐ அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. அல்லாஹ் சொல்றான், நான் ஏற்படுத்தல. மா ஜஅலல்லாஹு மின் பஹீரத்தின் வலா சாயிபத்தின் வலா வசீலத்தின் வலா ஹாம் வலாக்கின்னல்லதீன கஃபரு யஃப்தரூன அலல்லாஹில் கதிப். இந்த மக்காவாசிகள் இவர்கள்தான் அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டி இது போன்ற செயல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். என்ன அர்த்தம்?
சடங்குகளை இஸ்லாம் விரும்புவதே கிடையாது. 3ஆம் பாத்தியா, 7ஆம் பாத்தியா, 40ஆம் பாத்தியா, வருஷ பாத்தியா, சந்திரகுரு உருசு, மீலாது, இதெல்லாம் இஸ்லாம் சொன்னதா? சரி, இது ஏன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான்? இது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நல்லா விளங்கிருங்க. நீங்க எந்திரிக்கும் போது இந்த பாயிண்ட் நல்லா கூர்மையா மனசுல பதியும். இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? குர்ஆனில் இதை பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? எத்தனையோ பெரிய பெரிய கடமைகள் எல்லாம் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் இருக்கிறது. அவனுடைய தூதருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் இருக்கிறது. பெரிய பெரிய கடமைகள் எல்லாம் விட்டுட்டான். அல்லாஹ் சொல்லாத இவனாக ஏற்படுத்தி கொண்ட அதுல காட்டும். நீங்க எத்தனை குடும்பங்களை பாருங்க. முஸ்லிம்கள் 5 நேர தொழுகை கட்டாய கடமை. ஃபஜ்ர் தொழுதாரா இல்லையா? லுஹர் தொழுதாரா இல்லையா? அஸர் தொழுதாரா இல்லையா? நோன்பு வைத்தாரா இல்லையா? தான தர்மங்களை கொடுத்தாரா இல்லையா? ஜகாத்தை முறையாக கொடுத்தாரா இல்லையா? ஹஜ்ஜை நிறைவேற்றினாரா இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு சிந்தனை போகாது. இதெல்லாம் நம்ம செய்தோமா இல்லையாங்கிற சிந்தனை வராது. 3ஆம் பாத்தியா ஓதுனீங்களா இல்லையா? கபருல் மேல போய் பூ போட்டு வந்தீங்களா இல்லையா? 40ஆம் பாத்தியா ஓதுனீங்களா இல்லையா? பால் வச்சு அலி ரலியல்லாஹு மேல பாத்தியா ஓதுனீங்களா இல்லையா? பூரியா பாத்தியா செஞ்சீங்களா இல்லையா? மக்கள் இதுல அக்கறை காட்டணும். முஸ்லிம்களில் இன்றைக்கும் பலர் இருக்கிறார்கள், செய்ய வேண்டிய பல காரியங்களை விட்டு விட்டார்கள். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய, ரசூலுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்கள் அதெல்லாம் விட்டுட்டான். அதை விட்டதுனால இவங்களுக்கு எந்த ஃபீலிங்கும் வர மாட்டேங்குது. அதனால இவங்களுக்கு எந்த பாதிப்பும் வர மாட்டேங்குது. நம்ம தொழாம இருக்கிறோமே, நம்மள அல்லாஹ் குற்றம் பிடிப்பானே, நம்ம அல்லாஹ்ட்ட பதில் சொல்லி ஆகணுமே, இதெல்லாம் என்ன செய்யறதில்லை. இவனுடைய ஈமான் உறுத்துவதில்லை, இவனுக்கு பயம் ஏற்படுறதில்லை, இவனுக்கு அச்சம் ஏற்படுறதில்லை. எதை பயப்படுறான்? 3ஆம் பாத்தியா ஓதாம விட்டுட்டோமே, அதனால ஏதாவது பாதிப்பு வருமா? கபருக்கு போய் பூ போடாம விட்டுட்டோமே, சந்தனக்கூடு உருசு நாகூருக்கு போகாம விட்டுட்டோமே, இதெல்லாம் ஏதாவது பாதிப்பு வருமா? பைக் வாங்கி எலுமிச்சப்பழம் வைக்காம பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோமே. பல இடங்கள் இருக்குதுங்க. பள்ளிவாசல் கடந்து போகும்போது போயிட்டே இருப்போம், தர்கா வருதுன்னு வைங்க அப்படின்னு போவோம். முஸ்லீம சொல்றேன், மத்தவங்களை பத்தி நான் பேச்சே கிடையாது, அடுத்தவனை பத்தி பேச்சே இல்லை. முஸ்லீம்களை சொல்ல வர்றேன். பைக் வாங்கிட்டு நன்றி செலுத்தணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், தொழுகணும், அதுல நோக்கம் இல்லை. முன்னால இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் எழுதி ஒட்டணுங்க, அது ஒட்டலையே. நான் அதனால தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சோ. எலும்பிச்சம்பழம் வச்சு தானே பைக் ஸ்டார்ட் பண்ணணும். மூட நம்பிக்கை. ஏன் அல்லாஹ் சொல்ல வர்றான்? மனிதர்கள் செய்ய வேண்டிய அத்தியாவசியமான கடமைகள் இருக்கிறது, அதையெல்லாம் விட்டுட்டான். விட்டுட்டு என்ன பண்றான்? தேவையில்லாத சடங்குகளை உருவாக்கி கொண்டார்கள். இது அல்லாஹ் சொல்லி நமக்கு எல்லோரும் அல்லாஹ் படிப்பினையே தரும். மா ஜஅலல்லாஹு மின் பஹீரத்தின் வலா சாயிபத்தின் வலா வஸீலத்தின் வலா ஹாம் வலாக்கின். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், வைதா கீல லஹும் தஆலு இலா மா அன்ஸலல்லாஹு வ இலர் ரசூல் காலு ஹஸ்புனா மா வஜத்னா அலைஹி ஆபானா. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள் என்று சொன்னால் என்ன சொல்றான்? மா வஜத்னா அலைஹி மா ஹஸ்புனா மா வஜத்னா அலைஹி ஆபானா. எங்களுடைய முன்னோர்கள் எதை செய்தார்களோ அதுவே எங்களுக்கு போதும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சத்தியத்தை ஏற்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய காரியங்கள் அதுல ஒண்ணு என்ன? ஆட்சி, அதிகாரம், பதவி. இந்த ஒண்ணுக்காக அவன் சத்தியத்தை நிராகரிப்பான். இது ஒண்ணு. இரண்டாவது அறியாமை, ஜஹல், அறியாமை. மூன்றாவது தற்பெருமை. இஸ்லாத்தை, சத்தியத்தை ஒருவன் ஏற்க மறுக்கின்றான் என்றால் இந்த ரீசன்களாகத்தான் இருக்க முடியும், யாராக இருந்தாலும் சரி. மூன்றாவது. நான்காவது, முன்னோர்கள் இப்படி செய்தார்கள், அதுவே எங்களுக்கு போதும். நாலாவது. ஐந்தாவது, உலகத்தினுடைய பற்று, உலகத்தினுடைய ஆசை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் என்ஜாய்மெண்ட் பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது. இஸ்லாம் அது செய்யாத, இது செய்யாத, அது செய்யாத, இது செய்யாதுன்னு சொல்லுது. மார்க்கத்தை ஏற்றால், இஸ்லாத்தை ஏற்றால் என்ஜாய்மெண்ட் பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது, தவறான காரியங்களை அனுபவிக்க முடியாது. உலகத்தினுடைய பற்று. இந்த 5 காரியங்கள் தான் ஒருவன் சத்தியத்தை ஏற்பதற்கு தடையாக இருக்கிறது. இன்றைக்கு ஓதப்பட்ட அந்த வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வைதா கீல லஹும் தஆலு இலா மா அன்ஸலல்லாஹு வ இலர் ரசூல் காலு ஹஸ்புனா மா வஜத்னா அலைஹி ஆபானா. ரசூலுக்கும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள் என்று அவர்கள் அழைக்கப்பட்டார். என்ன சொல்றாங்க? ஹஸ்புனா மா வஜத்னா அலைஹி ஆபானா. எங்களுடைய முன்னோர்கள் எதை செய்தார்களோ அதுவே எங்களுக்கு போதுமானது. பாருங்க, குறுக்கில் நிக்குது தடையில. அல்லாஹ் கேட்கிறான், பாவிகளா, அவலவ் கான ஆபாஹும் லா யஅலமுன ஷைஅன் வலா யஹ்ததுன். அவர்களுக்கு அறிவு இல்லாமல் இருந்தால்,
அவர்கள் நேர்வழியில் இல்லாமல் இருந்தால், அதனால்தான் இந்த காரியங்களை முதலாளி சொல்லிட்டான். கஹீரா, சாயிபா, வசீலா, ஹாம், இந்த சடங்குகள் எல்லாம் உங்களுடைய முன்னோர்கள் செய்தார்களா இல்லையா? இதெல்லாம் அறிவுபூர்வமானதா? அப்ப உங்களுடைய முன்னோர்கள் காட்டி கொடுத்த எத்தனையோ சடங்குகளை நீங்கள் செய்கிறீர்கள். இதனால என்ன தெரியுது? உங்களுடைய முன்னோர்களுக்கு பலருக்கு அறிவு இல்லாமல் இருந்திருக்குது, நேர்வழி இல்லாமல் இருந்திருக்கு. இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களுடைய சுருக்கமான கருத்துக்கள். இன்னும் நிறைய வசனங்கள் ஓதப்பட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஹவாரியன்கள்னா அப்போஸ்தலர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட வந்து என்ன பண்றாங்க? வானத்தில இருந்து எங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. ரொம்ப நாளா பட்டினியா கிடக்குறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் ரொம்ப நாளா பட்டினியா கிடக்குறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டாங்க, ஹல் யஸ்ததியு ரப்புக் ஐ யுனஸில அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமா. மாஇதானாலே உணவு தட்டு, உணவு தாம்பாலம். உணவு தாம்பாலம்னா வெறும் உணவு தாம்பாலம் கிடையாது, அதுல ஃபுட் இருக்கணும். வெறும் தட்டு வச்சு என்ன பண்றது? வெறும் வச்சு என்ன பண்றது? தஃப்தர் அதை வச்சு என்ன பண்றது? சாப்பாடு இருக்கணும். அதுக்கு பேர் தான் மாயிதா. மாயிதான்னு சொன்னா உணவு தாம்பாலம், உணவோடு வைக்கப்படக்கூடிய தாம்பாலத்தை மாயிதான்னு சொல்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம், அவர்களுடைய சஹாபாக்கள் ஹவாரியூன், அப்போஸ்தலர்கள் ரொம்ப நாளா பசியோட இருக்கிறாங்க, பட்னியா கிடக்குறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட வந்தாங்க. ஹல் யஸ்ததியு ரப்புக ஐ யுனஸில அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமா. உங்களுடைய அல்லாஹ்விடத்துல சொல்லி துஆ செய்து வானத்திலிருந்து உணவு தாம்பாலத்தை நீங்கள் இறக்க முடியுமா? ஏன் அப்படி கேக்குறாங்க? இதுக்கு முன்னால மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல வானத்திலிருந்து உணவு இறங்கியது. இந்த ஹிஸ்டரியை கேள்விப்பட்டிருக்காங்க. நாம பல நாளா பட்டினியா இருக்கிறோம், நீங்க அல்லாஹ்விட துஆ செஞ்சு வானத்திலிருந்து சாப்பாடு இறக்கி வைங்களேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அற்புதத்தை கேட்கறீங்க, இத்தகுல்லாஹ் இன் குன்தும் மூமினீன், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். பசியோட இருக்கலாம், அது வேற விஷயம். நீங்க டைரக்டா அற்புதத்தை கேக்குறீங்கன்னா நீங்க அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். உடனே அவங்க சொல்றாங்க, அன்னாகுல மின்ஹா வ தத்மைன குலூபுனா வ நஅலம கத் சதக்தனா வ நகுன அலைஹா மினஷ் ஷாஹிதீன். 4 அம்சங்களுக்காகத்தான் நாங்கள் அந்த உணவு தாம்பாலத்தை கேட்கிறோம். ஒண்ணு என்ன? நாகுல மின்ஹா, சாப்பிடும், பசி, பல நாட்கள் பசியாக கிடக்கும். நாகுல மின்ஹா, சாப்பிடணும், பசியை தீர்க்க வேண்டும். வ தத்மைன குலூபுனா, எங்களுடைய உள்ளங்கள் அமைதி அடைய வேண்டும். நாலமான் கத் சதக்தனா, நீங்க சொல்றது உண்மைதான், நீங்க உண்மையான தூதர் தான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். வனகுன அலைஹா மினஷ் ஷாஹிதீன், இதற்கு நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். 4 அம்சங்களை சொல்றாங்க. அல்லாஹ்விடத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க. ரப்பனா அன்சில் அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமா, யா அல்லாஹ் மாயிதாவை இறக்கி வை. தகூனு லனா ஈதல் லி அவ்வலினா வ ஆகிரினா, இறக்கக்கூடிய அந்த நாளை ஈதாக, ஈத் பெருநாளாக நாம் கொண்டாடுவோம். வானத்திலிருந்து சாப்பாடு வருதுன்னு சொன்னா அதை ஃபெஸ்டிவலா கொண்டாடுவோம். தகூனு லனா ஈதல் லி அவ்வலினா வ ஆகிரினா. அல்லாஹ் சொல்றான், இறக்கி வைக்கிறத பத்தி அப்ஜெக்ஷன் இல்லை, ஆனால் இந்த தாம்பாலம் உணவு தட்டு இறங்கியதற்கு பிறகு ஒரு ஆள் பாக்கி இல்லாம எல்லா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும், முஸ்லிம் ஆயிரும். இந்த கண்டிஷனுக்கு நீங்க ஓகேவா? எல்லோரும் பயந்து கொண்டாங்க. சரி, இந்த உணவு தாம்பாலம் இறங்கியதா இல்லையா? இறங்கவில்லை என்பதுதான் சரியான கருத்து. இதுதான் இந்த இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களுடைய சாராம்சம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளங்கி செயல்படுவதற்குரிய பக்குவத்தை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.